வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே அப்படியே வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்த உடனே அழகாக அப்படியே சூப்பராக பூ பூத்துருந்தது. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்துட்ருக்கு. ஆக்சுவலாக நான் இதே கலர் வேணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. அங்கே பார்க்கும்போது இந்த பூ வந்து அழகாக பூத்து இருந்தது. சரி கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வச்சுருந்தேன். செடி ஃபுல்லாக பூவாக பூக்குது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 பூ, அதிகபட்சம் ஒரு 50 பூ அந்த மாதிரி பூக்குது. இதுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து ஆட்டு குப்பை, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமிக் ஆசிட், இது ரெண்டும் வந்து ஒரே டைமில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா செடிக்கு இது ஏதாவது பழுக்கிற மாதிரி டல்லாக தெரியுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி விட்டு வேரில் ஊற்றி விட்ருவோம். அவ்வளோதான் இதுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். வேறு எதுவும் செஞ்சது கிடையாது. நல்லா பூ பூத்துட்ருக்கு. ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் செடி கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஒரே குழியில் 3 வெரைட்டி வச்சுருக்கிறேன். நாட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று, ஹைப்ரிட் ஒன்று, அது இல்லாமல் இன்னொன்று வந்து புதுசாக ஒரு லெமன் என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் வச்சு பார்க்கலான்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து வச்சேன். இந்த மற்ற குழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி செடி போட்டு விட்ருக்குறேன். பீக்கஞ்செடி, அப்புறம் சொரச்செடி, இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செண்பக செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நாட்டு மரம் நல்லா ஹைட்டாக போய் அதுக்கப்புறம் தான் பூ பூக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் செடி பார்த்துட்டு வந்தேன். டெய்லியும் காலையில் பார்க்குறது தான். இருந்தாலும் இன்றைக்கி பூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்த உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 பூக்கு அதிகமாகவே இருக்கும் போல். செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. தண்ணியை வந்து நம்ம ரெகுலராக விட மாட்டோம். 2 நாளுக்கு ஒரு டைம் தான் தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி செட்டுக்கு வந்தேன். இந்த கோழி புதுசாக குஞ்சு பொரிச்சிருந்தது. நைட்டு தான் வந்து கீழே இறக்கி விட்டுருந்தேன். அதுக்கு அப்படியே கோழி தீவனத்தை கொஞ்சம் போட்டு விட்டு அதையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து சக்கரை தண்ணி இல்லாட்டி கருப்பட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து வைப்போம். ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கலந்து வச்சோம்னா குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். வாத்து குஞ்சு பொரித்து 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தேன். கூஸ் வாத்து அதே அடப்படுத்து அதே குஞ்சு பொரிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் நிறையா குஞ்சு பொரிக்குது. நம்மளது மட்டும் முட்டை விட்றதே 6 முட்டை 7 முட்டை தான் விடுது. பொரிச்சது 5 குஞ்சு பொரிச்சுது. அதுலேயும் ஒன்று செத்து போச்சு. இந்த குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா போன பேட்ச் வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருந்த பேட்ச் தான். அதெல்லாம் வெளியே திறந்து விட்டாச்சு. வெளியேனா அந்த புறா கூண்டுக்குள்ளேயே வந்து நம்ம திறந்து விட்ருக்கோம். இப்போ வெளியில் விட்டோம்னா கீரி கழுகு அந்த மாதிரி அடிச்சிடும். இதெல்லாம் அதுக்கு அடுத்த பேட்ச்சு. ஒரு 15 நாள் சம்திங் ஆகிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4 குஞ்சு வந்து நம்ம சைனீஸ் பேந்தம், அதாவது டேபிள் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, அதனோட குஞ்சு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆட்டு ஷெட்டுக்கு போயிருந்தோம். குட்டியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பால் அதிகமாக இருக்குது ஆட்டில். அதனால் வந்து டெய்லியும் பால் கறந்துடுறோம். தலைச்சேரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது 1 லிட்டர் வரும். அந்த நுரையெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 3/4 லிட்டர் பால் இருக்கும். குட்டியெல்லாம் பெருசாகி கொடுத்துட்டோம். அப்போவுமே வந்து இந்தளவுக்கு பால் இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம போடுற தீவனமாக கூட இருக்கலாம். இப்போ வந்து பால் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தவிடு, தெவரக்குருணை, புண்ணாக்கு இது எல்லாமே போடுறத ஸ்டாப் பண்ணிட்டோம். அது போடுறதே இல்லை. வெறும் பச்சை தண்ணி தான் வச்சுட்டுருக்குறோம். நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த கடவாயில் பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரல் விட்டு நம்ம பிடிச்சிட்டோம்னா ஆடு அவ்வளோ சீக்கிரம் எந்த பக்கம் நெகிராது, ஓடாது. குதிரைக்கு எப்படி கடுவாலம் போடுறோமோ அந்த மாதிரி தான் அதுவும். முன்னாடி வச்சிங்கன்னா கடிச்சிரும், பின்னாடி கடைசிக்கு கொண்டு போனீங்கனாலும் கடவா பல்லில் கடிச்சிரும். சென்டராக பிடிச்சிட்டிங்கன்னா கடிக்காது. எல்லோரும் ட்ரை பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடவாய்க்கு கடைசியிலையும் தள்ளிடக்கூடாது, முன்னாடி பல் போடுற இடத்துக்கு வைக்கக்கூடாது. சென்டரில் வந்து அதுக்கு பல் இருக்காது. அந்த கேப்பில் நீங்கள் கை விட்டிங்கன்னா ஆடு வந்து இந்த மாதிரி பால் கறக்கிறதுக்கெலாம் ஆடாமல் நிற்கும். நம்ம மாமா வீட்டுக்கு ஆடு பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் விற்றங்காட்டிக்கு தனியாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுருந்தோம். அது செனைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா அது செனை இல்லை. கெடா கொடை போட்டது ஹீட்டுக்கு வந்துருச்சு. போன பேட்ச்சு இதே கடாயில் தான் சேர்த்திருந்தோம். சரி இந்த பேட்சும் அதே கடாய்க்கு சேர்த்திடலான்னு சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்கு வந்திருந்தேன். எறும்பு கண்ணுக்குட்டி இதெல்லாம் கட்டிட்டு போகலான்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொழுக்கட்டை ஃபுல்லாக இருக்குது. அதனால் சரி இங்கேயே மேய்ட்டுன்னு கட்டிட்டேன். இந்த சின்ன எறும்பு கண்ணுக்குட்டி வந்தப்போ நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் வந்து வச்சுருந்தார். பால் மறந்த உடனே கொண்டு வந்து அவரே இறக்கி விட்டு போயிட்டார். நம்ம குட்டை மாடு பார்த்திங்கன்னா செனை கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது. இன்னும் செக் பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அடுத்த ஹீட்டுக்கு இன்னும் வரல.
காசர்கோடு அந்த குட்டை கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா காலக்கன்று அப்படியே ஃப்ரீயாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். அதெல்லாம் கட்டுறதே கிடையாது. நான் கிட்ட போய் எடுத்திருந்தால் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே முடியெல்லாம் நல்லா கொட்டி புது முடி வந்து நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு, அந்த பால் முடியெல்லாம் கொட்டி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே நம்ம கன்னி சிப்பி பாறை குட்டிகள்லாம் ஆளை பார்த்தோன்னே ஒட்டியாந்தது வேகமாக. இது வந்து இன்னும் யாரும் வாங்கலை. கேட்குறவங்க எல்லாம் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. நான் வந்து சொன்ன விலையே கம்மியாக தான் சொல்லியிருந்தேன். 3500 சொல்லியிருந்தேன். அப்புறம் ஃபைனலாக கேட்டாங்க 3000 அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஆனால் யாருமே வந்து வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறது கிடையாது. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு 1000 1500 கேட்டால் யாருங்க குட்டி கொடுப்பா? நல்லா வளர்த்தக்கூடியவங்க முன்ன பின்ன அனுசரித்து கேட்டாங்கன்னா பரவாயில்ல. சரி கிடச்சா பரவாயில்ல, ஒரு ஃப்ளோவில் அப்படியே கேட்டு விடலான்னு சொல்லிவிட்டு இந்த ரேட்னா சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாங்க. இதில் நமக்கு ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் கிடையாது. நம்ம அடல்ட் 2 கொடுத்துருந்தோம். அதனால் அதனோட குட்டி நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம அமௌண்ட் வாங்காமல் கொடுத்தனால அதனோட குட்டி நம்ம கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். அதனால் குட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா வளர்த்துறவங்களா இருந்தால் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய நாய் அந்த மணியை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல சைஸில் இருக்குது, நல்ல ஹைட்டு. வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் இறச்சி போய் ஒரு மாதிரியாக இருந்துச்சு டல்லாக. இப்போல்லாம் நல்லா சாப்பாடு எடுத்துக்குது முட்டையோடு போட்ட உடனே. சூப்பராக இருக்குது. நம்ம சாக்லேட் ஃபீமேல் வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக சாப்பாடு எடுக்காமல் இருக்குது. 2 வாரமாக இதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் 10 நாளில் குட்டி போட்டுருன்ட்டு. கண்டிப்பாக இந்த வாரத்தில் போட்டுரும். அதுக்கப்புறம் காட்டில் கொண்டு வந்து மாடெலாம் கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். முன்னே மேய்ஞ்சிட்டு இருந்த காட்டிலெல்லாம் கம்மந்தட்டு இது எல்லாமே தீந்துருச்சு. இது வந்து இன்னொரு காடு. இந்த காட்டிலையும் அதே மாதிரி கம்மந்தட்டு வச்சுருக்குறோம். ஒரு 2 வயல் வந்து கம்மந்தட்டு, ஒரு வயல் வந்து மக்காச்சோளம். அந்த காடு இந்த காடு 2 காட்டிலையுமே மக்காச்சோளம் விதைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வயலில். அதிலெல்லாம் இன்னும் நம்ம மாடு கட்டலை. இந்த கம்மந்தட்டு தான் சீக்கிரம் வந்து காஞ்சிரும். இது வந்து முன்னாடியே விதைச்சது. அதனால் ஃபஸ்ட்டு கம்மங்காட்டில் கட்டிட்டு அப்புறம் மக்காச்சோள காட்டில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதில் கட்டிகிட்ருக்குறோம். இதெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மட்டையெல்லாம் வந்து அரைச்சிடணும். இன்றைக்கி வந்து அந்த காட்டுக்கு போய் அரைக்கலான்ட்டு இருக்கிறோம். அதை அரைச்சி முடிச்சுட்டு வந்தோம்னா தான் இந்த காட்டில் அரைக்கணும். குட்டை மாடு காலையும் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து கட்டினதையும் நல்லா வயிறுனமாக மேய்ஞ்சிக்குது. சாயங்காலம் தவிடு பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுனால நல்லா உடம்பு ஏறிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் தென்னை மட்டை அரைக்கிறதுக்கு. இங்கே வந்து தென்னை மட்டையெல்லாம் அரைச்சி ஒரே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் காட்டுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி காடு சுற்றியும் போட்டு விட்ருவாங்க. போட்டுட்டு நம்ம உழவு ஓட்டி விட்டோம்னா எல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கிரும். இனிமேல் பார்த்திங்கன்னா மழை காலம் தான், அதனால் சீக்கிரமாக மக்கிரும். இந்த காட்டில் வந்து நம்ம மட்டை அரைச்சி கிட்டத்தட்ட 1 வருஷம் மாட்டம் ஆயிடுச்சு. இப்போ தான் அதுக்கப்புறம் அரைக்கிறோம். இடையில வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, உங்களுக்கு லோடு வந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன லோடுன்னு தெரியலன்ட்டு போய் பார்த்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஆட்டுக்கு தீவனம் போடுற தொட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அளவு எடுத்து சொல்லியிருந்தேன். நம்ம என்ன அளவு கேட்குறோமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியாக திக்னஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து வெளியில் நீட்டிகிட்ருக்கு. அப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்கொயர் பைப் வச்சு நம்ம ஒரு ஃப்ரேம் கீ செட் பண்ணி அதில் அப்படியே நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் பால் கறக்கணும். சரி, நம்ம பிடிக்காமையே வந்து நின்று பழகிருச்சு. இப்போ நம்ம 1 வாரமாக நம்ம கறந்துட்டுருக்கிறனால கொஞ்சோண்டு பட்டுப்பூச்சி தலை உள்ளே போட்டு விட்டோம். அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பிட சரி பால் கறந்துடலாம் அப்படின்ட்டு பால் கறந்தோம். காலையில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இதே தவிட்டு தண்ணி குடிச்சின்னா பால் அதிகமாக இருக்கும். இப்போலாம் பச்சை தண்ணி வச்சுட்டு இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. டெய்லியும் கறந்து அதுவும் அமைதியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே பழகிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் தீனி தண்ணி வைக்கலான்ட்டு வந்தேன். அதாவது கோழி குஞ்சுகளுக்கு இந்த ஃபீடர்லாம் நம்ம ட்ரிங்கர் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காயிட்டு தான் வந்து அடுத்தது தண்ணி வைப்போம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா விசிப்ரால்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக் பவுட்ரு. இந்த கோழி குஞ்சுகள் வந்து குறுகிட்டு ஒரு மாதிரி டல்லாக நிற்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை ஒரு 3-4 நாள் கலந்து வச்சோம்னா சரியாயிரும். இதுவும் ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக். நான் இதுதான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்கு, புரோட்டான் லிவர் டானிக்கு, அடுத்து வைமரால் விட்டமினுக்கு. இது 2ஐயும் ஒட்டுக்காக கலந்தும் வைக்கலாம். இல்லை இது ஒரு நாள் அது ஒரு நாள்னு புரோட்டான் ஒரு நாள், வைமரால் ஒரு நாள் அந்த மாதிரி கலந்தும் வைக்கலாம். கோழிகள் வந்து ஏன் குறுகுது அப்படிங்கிற காரணமே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சில டைம் சளி பிடிச்சிருக்கும்.
சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுதான் நான் கொடுத்துட்ருக்குறேன். என்ட்ரோஃப்ளாக்சின் வந்து தண்ணியில் கலந்து 1 லிட்டருக்கு 1 ml அந்த மாதிரி கலந்து வச்சோம்னா சளி வந்து சரியாயிடும். சளிக்கு வந்து இது ரிசல்ட் நல்லா இருக்குது. இதே பெரிய கோழிகளாக இருந்தால் அதுக்கு தனியாக டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம். குஞ்சுலேருந்து நம்ம கொடுக்கும்போது இந்த மெடிசன் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் பவுடரும் சளி மருந்து 2ம் கலந்து வச்சேன். ஓரளவுக்குலாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அந்த 1 month சிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சிக்ஸு. இது எல்லாமே நல்லாயிருக்கு. இதுகளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் பவுடர்லாம் தேவையில்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வைமராலும் புரோட்டானும் வந்து சும்மா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் கலந்து வச்சோம்னா தீனி நல்லா எடுக்கும், க்ரோத் நல்லா வளரும். இது நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்களுக்கு நான் ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சிலருக்கு சொல்லாமல் நான் மறந்துருப்பேன். இடம் மாறினாலே கண்டிப்பாக சளி பிடிக்க தான் செய்யும். சளி மருந்தும் ஆன்டிபயோட்டிக் பவுடரும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவு வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை தலையும் வந்து சின்ன சின்ன தலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் உருவி கோழிகளுக்கு போட்டனால இதுவும் ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான். அதனால் அப்பப்போ ரெகுலராக கொடுக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கும்போது கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா சின்ன கோழி ஒரு 5 குஞ்சு பொரிச்சுது. அதில் ஒரு குஞ்சு செத்து போச்சு, இன்னொரு 4 குஞ்சு இருக்குது. இதுக்கெல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே பயப்பட தேவையில்லை, ஈஸியாக வளர்த்திடலாம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.